இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். You're most welcome to the Covenant of the Day. And today is 3rd March 2026, Tuesday, செவ்வாய்க்கிழமை. ஆண்டவர் கடைசி நேரத்தில் இருந்து சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக சீஷர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார். எல்லாம் சிதறி போவீங்கடான்னு சொல்றாரு. பேதுரு போக மாட்டேன்னு சொல்றாரு. அதான் நீங்க பார்க்க போறோம். சரிங்களா? அது மார்க் 14:31, Mark 14:31. But he spoke more vehemently, if I have to die with you, I will not deny you. And they all said likewise. அதற்கு அவன், நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். கூட்டத்துல எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேதுரு சொன்ன உடனே எல்லாரும் கர்ஜிக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? நாங்களும் உனக்காக மறுதலிக்க மாட்டோம், உயிரை கொடுப்போம்னு. ஆனா அவருக்கு தெரியும் இவங்க மறுதலிப்பாங்கன்னு. அருமையானவர்களே, ஒன்றை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய பலம் கர்த்தருக்கு தெரியும், உன் பலகீனமும் கர்த்தருக்கு தெரியும். உன் பலத்தை பார்த்து உன்னை அழைக்கவில்லை, உன் பலகீனத்தை பார்த்துதான் உன்னை அழைத்திருக்கிறார். உன் பலகீனத்திலே அவர் பலம் தங்கும். 3 முறை நான் ஜெபித்தேன் என்னுடைய பலகீனத்திற்காக. அது இருக்கட்டும், அப்பதான் என்னுடைய பலன் கூட இருக்கும். பலகீனத்திலே என் பலன் தங்கும் என்று ஆண்டவர் சொன்னார். பவுல் சொல்ற, நான் பெருமை பாராட்ட அது பிடிக்கும். அப்ப அவரே நாடி அவரை பிடித்துக் கொள்வதற்கு அவரை சார்ந்து இருக்க வேண்டும். இப்ப இங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோடு சொல்றாங்க, இல்ல ஆண்டவரே அப்படின்னா இல்லை, நான் உனக்கு உயிரை கொடுப்பேன். உதாரணத்துக்கு சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆராதிக்கிற போது எல்லாரும் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கைகளை தட்டி அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு. ஆனா அந்த உண்மையா, அந்த உணர்ச்சி வசப்படுதல், ஆராதிப்பது, நாம் துதிப்பது, உயர்த்துவது, இவையெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிறதா, அல்லது இமிட்டேஷன், அல்லது எல்லாம் செய்யறாங்க நானும் செய்வேன் அப்படி உணர்ச்சி வசப்படுகிறதா? இப்ப எல்லாரும் பேதுரு சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே சொன்னாங்க, நாங்க உயிரை கொடுப்பேன். ஆனா நடந்தது என்ன? இதை நாம் நிச்சயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். You have to think, நான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்படி இருக்கிறது? மாயமாலமா அல்லது உண்மையாகவே நான் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்து தியாகம் செய்கிறேனா? இந்த தவச காலத்திலே நாம் சோதித்து பார்க்க வேண்டும். கூட்டத்தோடு கூட்டமாக நான் கூச்சல் எடுக்கிறேனா, அல்லது உண்மையோடு நான் கர்த்தரை ஆராதித்து அவருக்கு நன்றியுள்ள பிள்ளையாக இருக்கிறேனா? We have to re-examine ourselves, dear brother and sister. Am I worshiping sincerely? We have to think, we have to commit. நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். பேதுரு சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து நாங்களும் அப்படிதான், நான் உங்களை விட்டு உங்களை நாங்கள் மறுதலிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். We won't deny. All the disciples says together with Peter. யோசிச்சு பாருங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த காலங்களிலே உங்களை பலப்படுத்தி, உங்களை பரிசுத்தப்படுத்தி, இன்னும் உங்களை உற்சாகப்படுத்தி, உங்கள் தனிப்பட்ட விசுவாசத்தை அவர் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாட்கள் ஓடுகிறது ஆண்டவரே, காலம் கடந்து போகிறது. நாங்கள் உமக்கு உண்மையான பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க. எல்லாரோடும் சேர்ந்து அல்ல சுவாமி, தனிப்பட்ட முறையிலே நாங்கள் விசுவாசத்திலே கட்டினவர்களாக, பலப்பட்டவர்களாக, உமக்கு மகிமையாய் நிற்கிறவர்களாக எங்களை மாற்றும், எங்களை பயன்படுத்தும், ஆசீர்வதியும். இன்றைக்கும் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரதர் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய கற்றுக்கொள்ளுங்க. மனிதர்களை பிரியப்படுத்தல்ல. பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் வருவார். ஆமென். Thank you. Take care and God bless.